أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களுக்கான அறிவுரைகள். கடந்த 3 வாரங்களாக குழந்தை வளர்க்கிற விஷயத்தில் பெற்றோர்களுக்கான சில அறிவுரைகளை இந்த ஹுத்பாவிலே பகிர்ந்து வருகிறோம். எத்தனை செய்திகளை சொன்னாலும் பெற்றோர்களுக்கான அறிவுரை ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கருத்துக்களும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பயனளிக்கக்கூடிய கருத்துக்களாகத்தான் அந்த செய்திகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் கண்ணியமாக வளர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகள் நாம் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள், இஸ்ஸத் என்கிற கண்ணியத்திற்கு, குடும்ப பாரம்பரியத்திற்கு அவர்கள் சான்றாக இருக்கிறார். நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம். அதை தாண்டி நமக்கென்று ஒரு கண்ணியம், நமக்கென்று ஒரு இஸ்ஸத், அல்லது நமது குடும்பத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய பாரம்பரியத்தை நம்முடைய பிள்ளைகள் கட்டி காக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் அதிகம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சேர்த்து வைத்திருக்கிற அந்த இஸ்ஸத்தை, கண்ணியத்தை, பாரம்பரியத்தை பாதுகாக்க முடியும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான. ஒவ்வொரு பெற்றோர்களும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, கவலைப்படுங்க. என்னுடைய பிள்ளை நான் மரணித்த பிறகு எனக்காக வேண்டி துஆ செய்வானா? அப்படி துஆ செய்கிற மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள், கவலைப்படுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் நமக்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகள் நாம் மரணித்த பிறகு துஆ செய்கிற பொழுது துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான்.
அந்த துவாவுக்கு அல்லாஹ் பிரதிபலிப்பை தருகிறான். பிள்ளைகள் செய்கிற துவாவுக்கு அல்லாஹ் இடத்துல அவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது. அதனால தானே பெற்ற பிள்ளைகள் சரியான முறையில் வளர்க்கப்படுகிற பொழுது நாம் சொர்க்கத்திற்கே சென்று விடுகிற வாய்ப்பு பிள்ளைகளால் கிடைக்கிறது. பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி. பிள்ளைகளால் நாம் சொர்க்கத்துக்கு செல்கிற வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் லேசா அந்த சொர்க்கத்தை அடைந்திட முடியாது. பிள்ளைகளுடைய வளர்ப்பு விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எனவே தான் பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்களுக்கு கூடுதலான அறிவுரைகளையும் கருத்துக்களையும் இஸ்லாம் சொல்லி வருகிறது. ஒரு அரபு கவிஞர் இப்படியே சொல்கிறார், யன்ஷா அஸ்ஸகீரு அலா மா கான வாலிதுஹு இன்னல் உரூக அலைஹா யம்புத்து ஷஜர என்று சொன்னார். யன்ஷா அஸ்ஸகீரு, பிள்ளைகள் வளருகின்றார்கள், அலா மா கான வாலிதுஹு, எப்படி வளருகிறார்கள் என்றால் தந்தையை போன்று பிள்ளைகள் வளருகிறார். எனவே தந்தை கிட்ட இருக்கிற அந்த தன்மைகளோடு பிள்ளைகள் வளருகிறார். அதனால தான் உங்களை சரியாக்கி கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. பிள்ளைகள் வளருகிறார்கள், தந்தையை போன்று வளருகிறார். என்ன காரணம் தெரியுமா? இன்னல் உருக்க அலைகா எம்புத்து ஷஜாரம். மரம் வளர்கிறது என்றால் அந்த மரம் மிக உறுதியாக இருக்க வேண்டுமானால் கீழுள்ள வேர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே வேர்களால் தான் மரங்கள் உறுதியாக வளருகின்றன. அதே போன்றுதான் பெற்றோர்களால் தான் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த அரபு கவிஞர் அழகா சுட்டி காட்டுகிறார். உத்பத் இப்னு அபூ சுஃபியான் அவங்க சொல்றாங்க, லி அத்ஃபாலிஹி முஅல்லிமன், ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க பிள்ளைகளுக்கு தந்தையாக தாயாக மட்டுமல்ல முஅல்லிமாக இருங்கள். ஒவ்வொரு தாயும் முஅல்லிமா, ஒவ்வொரு தந்தையும் முஅல்லிம். நீங்க தந்தை மட்டுமல்ல, நீங்க தாய் மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு முஅல்லிமா. சும்மா உஸாஹ், பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யுங்க. காரணம் என்ன தெரியுமா? மின் இஸ்லாஹி பனிய இஸ்லாஹு நஃப்ஸிக, உங்களை சீர்படுத்துவதன் மூலமாகவே உங்களுடைய பிள்ளைகள் சீரடைகிறார். உங்களை இஸ்லாஹ பண்ணுவதன் மூலமாக, உங்களை சரியாக வைத்துக் கொள்வதன் மூலமாகவே உங்களுடைய பிள்ளைகள் சரியாக இருக்கிறார். பிள்ளை சரியில்லைன்னு குறை சொல்லுகிற பெற்றோர்கள் முதல்ல உங்களுக்குள் கேட்டு பாருங்க, நான் சரியில்லை, அதனாலதான் என் பிள்ளை சரியில்லை. ஏனென்றால் என்னை பார்த்து என் பிள்ளை வளருகிறான். நான் ஆரம்பத்திலேயே பிள்ளைகளுக்கு நான் சரியான முறையில பிள்ளைகள்கிட்ட தர்பியத்து சொல்லி வளர்க்கிறது என்பதை விட தர்பியத்தோடு நான் வாழ்ந்திருந்தால் அதை பார்த்து அவன் தர்பியத் அடைந்திருப்பான். எனவே பிள்ளைகள் இன்னைக்கு சீர்கெட்டு போகிறார்கள் என்றால் பெற்றோர்களாகிய நீங்க, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய திமிர், உங்களுடைய இஸ்லாம் என்கிற சிந்தனை இல்லாத தன்மை பிள்ளைகள் அப்படி ஆகிவிட்டார். எனவே ஐந்தாவது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே சில கடந்த வாரத்துல சொன்ன சில செய்திகள், நம்ம ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு சில அறிவுரைகளை இங்க சொன்னோம். பிள்ளைகள் விஷயத்துல நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும், அவர்கள்ட்ட அன்பு காட்ட வேண்டும், அதே போன்று அவர்கள்ட்ட நம்ம பிள்ளைகளுக்கு நாம சரியாக நடந்து காட்ட வேண்டும், நம்ம சாலியாக இருக்கணும். இதெல்லாம் கடந்த வாரத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த வரிசையில பிள்ளைகளுக்கு நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லா பிள்ளைகளும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சிறு வயசுலேயே குர்ஆனை ஓதி முடித்திருவார். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை சொல்லிக் கொடுங்கள், குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் குர்ஆனை படிக்கிறார்கள், அது எப்படி என்றால் அத குர்ஆன் அவ்வளவுதான், அதனுடைய மகத்துவம் தெரியல, குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று தெரியல. ஹதீஸுகளை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை அடிக்கடி பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துங்க. அகீதாவை கற்றுக் கொடுங்கள், அது ரொம்ப அப்பதான் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்வான், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரிந்து கொள்வான், தீனுல் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வான். அல்லாஹ்னா யார் தெரியணும் அவனுக்கு, அல்லாஹ்வுடைய அகமை என்ன தெரியணும்,
அல்லாஹ் எப்படிப்பட்ட குதிரத் உள்ளவன் என்று தெரிய வேண்டும். அல்லாஹ் எதை நாடுகிறான் அது நடக்கும், அல்லாஹ் எதை நாடவில்லையோ அது நடக்காது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களும் சக்தியும் ஒன்றுமில்லை அப்படிங்கிற மகத்துவத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் அவன் ஈமான்ல குவத்தா இருப்பான். எனவே அவைகளை கற்றுக் கொடுப்பது கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை பிள்ளைகளை அடிக்கடி படிக்க வைக்கிறது. பிள்ளைகள் படிக்க வைக்கிறது என்பதை விட நம்ம படிக்கிறதை பார்த்து அவன் படிப்பான். அதே போன்று குலஃபாக்களுடைய வரலாறுகளை, குலஃபா ராஷிதூன்களுடைய வரலாறுகளை பிள்ளைகளை படிக்க வை. இதெல்லாம் நம்முடைய ஈமானை வலிமை உள்ளதாக ஆக்கி கொள்ளும். நமக்கு ஈமான் இருக்கிறது, நமக்கு குர்ஆனை தெரிகிறது, ஹதீஸை தெரிகிறது, ஆனால் அதுல வலிமையாக இருப்பதில்லை. சோதனை வந்தால் தோண்டு விடுகிறோம், பிரச்சனை வந்தால் ஈமானை தொலைத்து விடுகிறோம். நமக்கு ஏதாகிலும் அபாயங்கள் ஏற்படுகிற பொழுது தீனுல் இஸ்லாத்தை புறக்கணித்து விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஈமான்தாரியாக இருப்பது. ஏனென்றால் எனக்கு ஒரு நாள் மரணம், மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தர்பார்ல போய் நிக்க போகிறேன் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கிறோம். பிள்ளை என்ன நினைக்கிறான்னா, இந்த துனியா தான், இந்த துனியாவுடைய அலங்காரத்தை பார்க்கிறான். துனியாவுடைய அலங்காரங்களை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். எனவே அவன் இதுதான் நிரந்தரம் என்று நினைக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம வாழப் போகிறோம், அது வரைக்கும் நல்ல முறையில வாழ்ந்துட்டு போகலாமே என்கிற எண்ணத்திற்கு அவன் வந்து விடுகிறான். துனியாவை மட்டும் மையப்படுத்தி நல்ல முறையில வாழ்ந்துட்டு போறது என்பதல்ல, ஆகிரத்தையும் நினைத்து நீ நல்ல முறையில வாழ்ந்துட்டு போ என்பதை அவனுக்கு சொல்லி கொடுப்பதல்ல, உணர வைக்க வேண்டும். அதற்கெல்லாம் கண்டிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை அடிக்கடி படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறான். சுதந்திரம், பிள்ளைகளுடைய சுதந்திரம் பறிக்க கூடாது. கண்டிப்பாக பிள்ளைகளை அவர்களுக்கு உண்டான சுதந்திரத்துக்குள் அதிகம் தலையிடக்கூடாது, சரிதான். அதே சமயம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிப்பு என்பது பிள்ளைகளுடைய சுதந்திரம் பறிப்பதாக யாராவது உணர்ந்தால் உங்க பிள்ளை நாசமா போயிடுச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகளை கண்காணிப்பதில் பெற்றோர்கள் அதிகம் கவனம் எடுப்பது பிள்ளைகளுடைய சுதந்திரம் பறிப்பதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய பிள்ளைகள் வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகளை கண்காணிப்பது நம் மீது கடமையா இருக்கு. நிறைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகள் மேல முழு நம்பிக்கை இருக்கிறது. என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை எப்படி நீங்கள் தவறாக அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் என் பிள்ளை தவறு செய்யக்கூடியவன் தான் என்கிற ஒரு சின்ன சந்தேகமும் நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் பிள்ளைங்க நம்ம சரியான முறையில கொண்டு போக முடியும். நிறைய பெற்றோர்கள் ஏமாந்து விடுறாங்க. என் பிள்ளையை பற்றி தெரியும், நல்ல பையன், அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான். சில நேரங்களில் பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது பெற்றோர்கள்ட்ட சொன்னா அந்த பெற்றோர்கள் நமக்கு மறுத்தளிப்பது என்ன தெரியுமா, என் புள்ள நல்ல புள்ள, தவறே செய்திருக்க மாட்டான். எத்தனை விஷயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த பெற்றோர்கள்ட்ட அதற்கு பிறகு சொல்லுகிற பொழுது என் பிள்ளையா கண்டிப்பா அப்படி செய்திருக்க மாட்டான, இல்ல செய்திருக்கிறான், அதற்கு இன்னும் ஆதாரம் இருக்கு. இந்த மாதிரியான நம்பிக்கை கண்டிப்பா இருக்கக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பற்றி தெரியாது, பிள்ளைகளுடைய நண்பர்களை பற்றி தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீனா ஆத்தைனாஹுமுல் கிதாப, அந்த வேதக்காரர்கள் இந்த வேதத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். யாரிஃபுனஹு கமா யாரிஃபுன அப்னாஹும், ரசூலுல்லாஹ்வை எப்படி தெரிந்திருந்தார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போன்று தெரிந்திருந்தார். தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை வேதக்காரர்கள் தெரிந்திருந்தார்கள், அறிந்திருந்தார். ரசூலுன்னு தெரியும் அவங்களுக்கு. யாரை தெரிவதை போன்று, தன்னுடைய பிள்ளைகளை தெரிவதை போன்று தெரிந்திருந்தார். இதுல 2-3 சட்டங்கள் இருந்தாலும் ஒரு சட்டத்தை இங்க சொல்றாங்க, ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை பற்றி அறிய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்க சுட்டி காட்டுகிறான். என்னுடைய பிள்ளையை பற்றி நான் தெரிய வேண்டும். எங்க இருந்தாலும் சரி, என் பிள்ளை இப்ப என்ன செய்யறான், அவனுடைய நிலை என்ன, அவனுடைய நண்பர்கள் யார், தெரிந்திருக்க வேண்டும். யாரிஃபுனஹு கமா யாரிஃபுன அப்னாஹும், அவர்கள் பிள்ளைகளை அறிந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். பிள்ளை என்ன செய்கிறான், அவனுடைய நண்பன் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளை பொறுத்தவரையில பெற்றோர்கள் ஒரு 5 வகையான நிலையில பிள்ளைகள் இருப்பார். இது எல்லா பெற்றோர்களும் புரிந்திருக்க வேண்டும். இந்த 5க்குள்ளதான் எல்லா பிள்ளைகளும் கட்டுப்பட்டு இருப்பார். ஒன்று, எப்படியான பிள்ளைகள் என்றால் பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள். ஒண்ணு இப்படி இருப்பான், எது சொன்னாலும் கேட்க மாட்டான்.
எதை கட்டளையிட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இதை செய்ய மாட்டான். இப்படியான பிள்ளைகள் இருப்பார். இந்த பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகள் இருப்பார். இப்படியான பிள்ளைகளையும் பெற்றோர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல இரண்டாவதாக பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்னா, பெற்றோர்கள் சொல்வதை செயல்படுத்துவார்கள். என்ன சொல்றோம் அதெல்லாம் செய்வாங்க, ஆனால் வெறுப்போடு செய்வார். இப்படி சொல்றாரு, என்ன செய்து தொலைப்போம் என்று வெறுப்போடு செய்வார். இப்படியும் பிள்ளைகள் இருப்பார். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, பெற்றோர்கள் சொல்வதை செய்வார்கள், மேல உள்ளவர் செய்வார் வெறுப்போட. மூணாவது வகை யாருன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்லுகிறத பிள்ளைகள் செய்வார்கள், செய்துவிட்டு பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுப்பார். என்னென்ன செய்யறாரோ நல்லதெல்லாம் செய்வார், பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பார். பிள்ளைய பெற்றோர்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பார், கேட்கறதெல்லாம் வாங்கிப்பார். முதுமை அடைஞ்சிட்டார், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வாப்பா வாங்கி தந்தாங்க, இப்ப வாங்கி கொடுப்போம் என்று வாங்கி கொடுப்பார். கொடுத்துட்டு பெற்றோர்களுக்கு நிறைய நோவினை செய்வார். மேல உள்ளவர் பெற்றோர்களுக்கு வெறுப்போடு செய்வார், ஆனா ஓத்தரம் செய்ய மாட்டார், ஆனா வெறுப்பு இருக்கும். ஆனா இவரு உதவி செஞ்சுட்டு பெற்றோர்களுக்கு தொல்லையும் கொடுப்பார். மூன்றாவது வகையான பிள்ளைகள். நாலாவது வகையான பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்றால், தந்தை சொல்வதை விருப்பத்தோடு செய்வார். அப்ப இதை செய்யலன்னா உடனே செஞ்சிருவார், விருப்பத்தோடு செய்வார், சந்தோஷமா செய்வார். மாஷா அல்லாஹ், இப்படி பிள்ளைகள். ஐந்தாவது ஒரு பிள்ளை இருக்கிறது, தந்தை சொல்ல தேவையில்லை, தந்தைக்கு எதெல்லாம் பிடிக்குமோ தந்தை சொல்லாமலே செய்வார். ஆக இந்த 5 வகையான முறையில தான் நம்முடைய பிள்ளைகள், எந்த வகையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார் ஒவ்வொரு பெற்றோரும் தெரிந்திருக்க வேண்டும். நான் சொல்றத செய்யற பிள்ளையா இருக்கிறாரா, நான் சொல்லும் போதுதான் செய்யறாரா, நான் சொல்றத செய்யறாரு வெறுப்போடு செய்கிறாரா, எப்படியான பிள்ளையாக இருக்கிறார், இத ஒவ்வொரு பெற்றோர்களும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த பிள்ளையை நாம் எப்படி சரியாக ஆக்க வேண்டும் என்று. பிள்ளைய பத்தியே தந்தைக்கு தெரியல, தாய்க்கு தெரியல, அவன் எப்படிப்பட்டவனே தெரியல, ஏன்னா உதவி செய்யறான் அப்புறம் என்னன்னு தெரியல, அப்படிங்கிற தெரியலன்னே வரக்கூடாது. உன் பிள்ளையை நீ தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை பற்றி நமக்கு தெரிவதை விட வேற என்ன முக்கியம் இருக்கிறது? எனவே இதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உன் பிள்ளையை நீ தெரிந்து கொள், அப்பதான் பிள்ளைய சரியான வழிக்கு கொண்டு போக முடியும். நிறைய இடங்கள்ல பிள்ளைகளை சரியான முறையில கொண்டு போக முடியாததுக்கு இதுவும் காரணமாக இருக்கிறது. அவன் யாருன்னே தெரியல, அடுத்தவர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்க என்ன கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி பாருங்களேன், நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன், அவனுக்கு என்னன்னு புரிய மாட்டேங்குது. பெத்தவனுக்கு புரியலன்னா மற்றவனுக்கு எப்படி புரியும் உன் பிள்ளையை பத்தி? உன் பிள்ளையை பற்றி நீ தெரிந்திருக்க வேண்டும். உன் பிள்ளையை பற்றி தெரியவில்லை என்பதே மிகப்பெரிய நம்மளுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய மோசமான ஒரு சாபம். அது நம்ம பிள்ளையை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி யோசிக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்முடைய பிள்ளை நாம் சேர்த்து வைத்து போயிருக்கிற சொத்துக்களுக்கும் அது மட்டுமல்ல, நம்முடைய கண்ணியத்திற்கும் அவன்தான் அடையாளம். எனவே அவனை பற்றி நான் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் பிள்ளை இப்ப நம்ம சொல்லும் போது நிறைய பெற்றோருக்கு, தந்தைக்கு இதுல நிறைய சவாலா இருக்கும். ஏன்னா நம்ம பெரும்பகுதி பிள்ளைகளோட இருப்பது இல்லை. அதான் தந்தைக்கு ஏற்படுகிற நமது ஊரை பொறுத்தவரையில மிகப்பெரிய பாதிப்பு அதுதான். தாய் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, தந்தை பிள்ளைகளோடு இருப்பது இல்லை. எனவே பெரும்பகுதி ஆண்களுக்கு பிள்ளைகளை பற்றி சரியாக தெரிவது இல்லை. பிள்ளை எங்க இருக்கிறான், எப்படிப்பட்டவன், அவனுடைய குணம் என்ன, அவர்களுக்கு தெரிவதில்லை. கடைசி காலங்களில் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது. அப்ப இப்படியெல்லாம் ஒரு நிலை வருகிறது என்றால், பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்துல நம்ம இதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்ப இதெல்லாம் பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அடுத்தது, பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய நண்பர்கள் யார் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுலாம் நினைக்க கூடாது. இப்படி நம்ம நினைக்கிற பொழுது நாமளும் நிறைய ஏமாந்து போய் விடுகிறோம். அவர்களுக்குன்னு சுதந்திரம் இருக்கிறது, அதை மறுக்கல இஸ்லாம். அவர்களுக்கென்று இருக்கிற சுதந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் என்று நம்ம தெரிவதில் அதிகம் கவனம் எடுத்துக்கணும். உன்னை நண்பன் யாரு சொல்லுப்பா, நான் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவரை நானும் எனது பிள்ளையாக நினைத்துக் கொள்ளுதல். என்னுடைய மகனின் பிள்ளை நண்பர்களை நான் தெரிந்து கொள்கிற பொழுது அவனும் எனக்கு மகன் போன்று, அப்படியான ஒரு உணர்வை, அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி கொள்வது. அப்ப அந்த பையன் யார்,
நீ சொல். அல்லது அந்த பிள்ளைகிட்ட உன்னுடைய தோழி யார் தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் நம்முடைய ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு மனிதரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய தோழர் யார் என்பதை தெரிந்து கொள். ஃபயன்துர் அஹதுக்கும் மை யுகாலில் அப்படின்னாங்க. உங்களில் ஒரு மனிதனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய நண்பர் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர் யாருன்னு தெரிஞ்சுட்டா இவர் யாருன்னு தெரிஞ்சுப்போம். என்னுடைய நண்பர் எப்படிப்பட்டவர் என்பதை வைத்துத்தான் என்னையே நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். மோசமானவர்கள் எனது நண்பர்களாக இருந்தால் முடிவு பண்ணிக்கலாம், இவர் மோசமானவர் தான் இருப்பான். எனவே நண்பர்கள் யார் என்பதை தெரிவதன் மூலமாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அவரை பற்றி விசாரிக்க வேணாம், அவருடைய நண்பர் யாருன்னு தெரிந்தால் அவரை தெரிந்து கொள்ளலாம். இது சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் தோழர்கள் யார் என்பது தெரியாது. இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை இடுகிறான் பாருங்க, ஓஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி. மாலை நேரம் பகல் வேளையில அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கிறார்களே அவர்களோடு நீங்கள் நட்பை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு நீங்கள் நட்பை வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஏற்படுகிற நெருக்கடியில் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். யுரீதுன வஜ்ஹஹு, அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இறைவனை நினைக்கிறார்கள் காலையிலும் மாலையிலும். அப்படிப்பட்டவர்கள் தான் நண்பராக இருக்க வேண்டும். வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் விருப்பமாக எடுத்துக்கொண்டார்களே, உலகத்தினுடைய அலங்காரங்களை எடுத்துக்கொண்டார்களே, அவர்களோடு நீங்கள் இணைந்திருக்க கூடாது. அவர்களின் பக்கம் உங்களுடைய கண்களை நீட்டாதீர்கள். வலா துத்தி' மன் அக்ஃபல்னா கல்பஹு அذிக்ரினா, நம்முடைய சிந்தனை இல்லாமல் ஆகிவிட்டதே, அப்படிப்பட்ட இதயம் உடையவர்களோடு உங்களுடைய நட்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டாம். ஒத்தபாகவா, அவர் மன இச்சையை பின்பற்றுகிறார். அவரை நண்பரா வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்? நீங்களும் அப்படி ஆகிவிடுவீர்கள். காண அம்ருஹு ஃபுருத்தா, வரம்பு மீறியவனாக ஆகிவிடுவான் அவன். அது மாதிரி நீனும் ஆகிவிடக்கூடாது. சொல்வது அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த உபதேசம், உங்களுடைய நண்பன் யார் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கே சொல்லி காட்டுகிறான். யாரு நண்பனா இருக்கணும், யாரு இருக்கக்கூடாது. அப்ப இதான் அளவுகோல். ஒவ்வொருவர்களும் தன்னுடைய பிள்ளைகளின் நண்பர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளும். அதற்கு முன்னாடி என் பிள்ளை நல்ல நட்பை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலையை அவர் உருவாக்க வேண்டுமானால் நான் முதல்ல நல்ல நட்பை வைத்திருக்கோம். தந்தை கிட்ட இருந்தா பிள்ளை படிக்கிறான். அவர் பார்க்கிறான் தந்தையின் நட்புகள்லாம் எப்படி இருக்குது. நல்ல மார்க்கம் படித்தவர்களோட, மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடியவர்களை, ஹராம் ஹலால் பேசக்கூடியவர்கள், வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர், தீனோடு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடையே தந்தை நட்பு வைத்திருக்கிறார். பிள்ளை பார்க்கிறான், அவனும் அதே மாதிரி நட்பை வைத்துக்கிறான். அங்கேயும் தான் படிக்கிறான் பாடத்தை. தந்தையை பார்த்தால் குடிகாரனோடு நட்பு வைத்திருக்கிறார், கஞ்சாடிக்கக்கூடியவரோடு நட்பு வைத்திருக்கிறார், மோசமானவர்களோடு நட்பு வைத்திருக்கிறார், துனியாவை நேசிக்கிறவரோடு நட்பு வைத்திருக்கிறார், ஹராம் ஹலாலை பற்றி கவலைப்படாதவரோடு நட்பு வைத்திருக்கிறார், பள்ளிவாசலை ஏறிட்டு பார்க்காதவர்களோடு, குர்ஆன்னா என்னன்னு தெரியாதவர், இப்படியாக இஸ்லாமிய வாடையே இல்லாதவர்கள் தான் அதிகமாக நட்புடையவர்களாக இருக்கிறார்கள் தந்தைக்கு என்று சொன்னால் அவனுடைய பிள்ளையும் அது மாதிரி ஆகிவிடுகிறான். எனவே இப்படியான நட்பு வந்து விடக்கூடாது. ஒரு அரபு கவிஞர் அழகா சொல்றான், அனில் மர்இ லா தஸ்அல் வஸ்அல் அன் கரீனு. நீ ஒரு மனிதனை பற்றி விசாரிப்பதாக இருந்தால் அவன் கூட இருப்பவன் யார் என்பதை பார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே சொல்றார், வகுல்லு கரீனின் பில் முகாரணி யக்ததி. அழகா சொல்லி முடிக்கிறார். ஏன் அப்படி சொல்லப்பட்டது என்றால், உன்னுடைய யாரும் சரி தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்கிற பொழுது ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் இன்னொரு நேரம் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை யக்ததி பின்பற்றி விடுவார். அதனால தான் கெட்டு போயிடுவான்னு சொல்றாங்க. நம்முடைய நட்பு வட்டம் கெட்டவர்களாக இருக்க, ஒரு நாள் கெட்டதுனா அவன் கெட்டவனா இருந்தா என்ன, நான் உறுதியா இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட குல்லு கரீனின் பில் முகாரணி யக்ததி, ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அவனுக்கு நாமும் கட்டுப்பட்டு விடுவோம். தினமும் அதை செய்யும் போது எப்பவும் தினமும் அவனோடு இருக்கிறோம், அவன் தவறை செய்கிறான், நான் உறுதியா இருப்பேன் என்றெல்லாம் இருக்க முடியாது, நீனும் மாட்டிக்கொள்வாய். எனவே இந்த விஷயத்தில் நாமும் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் யாரோடு சேர்கிறான், அவனுடைய நண்பர்கள் யார் என்பதையும் பார்க்க வேண்டும்.
இன்னைக்கு உள்ள காலகட்டம் நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதிரி நம்ம கண்காணிப்பதை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளு. எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. எப்படியான அம்சங்களிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், குறிவைக்கப்படுகிறார். நம்முடைய பிள்ளைகள் குறிவைக்கப்படுகிறார்கள். எப்படி எதெல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுடைய முன்மாதிரிகளும் அடையாளங்களும் குறிவைக்கப்படுகின்றன. நம்முடைய பிள்ளைகளுடைய முன்மாதிரிகளும் அடையாளங்களும் குறிவைக்கப்படுகின்றன. அந்த அடையாளங்களை எப்படியாவது சிதைத்து விடலாமான்னு பார்க்கிறோம். இஸ்லாமிய அடையாளத்தோடு நம்முடைய பிள்ளைகள் இருப்பதை விரும்பவில்லை குறிவைக்கக்கூடியவர்கள். எப்படியாவது நம்முடைய அடையாளங்களை சிதைக்க வேண்டும் என்று முடிவு கட்டி கொண்டிருக்கிறார். அதனால நீ ஏன் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கிறார். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய நெருக்கடி வருகிறது. அவர்கள் தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கு முடியவில்லை. கல்விக்கூடங்களிலும் அப்படியான பாதிப்பு. நமது நாட்டிலே அப்படி ஒரு நெருக்கடி என்றால் மற்ற நாடுகளை நாம் சொல்ல தேவையில்லை. இந்த நாட்டிலே எல்லோரும் அவரவர்கள் மதத்தின் அடிப்படையில் வாழலாம் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டிலே இந்த அளவுக்கு குறிவைக்கப்படுகிறார். ஆடை விஷயத்தில் குறிவைக்கப்படுகிறார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அந்த விஷயங்களிலே கோளாறு உள்ளவர்களோடு நம்முடைய பிள்ளைகள் நட்பு வைக்கிறார்கள் என்றால் அந்த குறிவைக்கப்படுகிற தாக்குதலுக்கு இலக்காகி விடுவார்கள், இரையாகி விடுவார்கள் நம்முடைய பிள்ளைகள். அதனால அந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் குறிவைக்கப்படுகிறார்கள். எதுல தெரியுமா? எல்லா விஷயங்களிலும் குறியாக வைக்கப்படுகிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி புள்ள மேல ரொம்ப நம்பிக்கை. என் புள்ள தவறே செய்யாது என்கிற ஒரு அலட்சியமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்ம இன்னொன்னு என்னன்னா, என் பிள்ளை நல்ல நண்பர்களோடு தான் போகிறான், அதை பார்த்து ஏமாந்து விடாதீர். நல்ல நட்பு இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள்கிட்ட. ஆனா அவன் எப்படி கெட்டு போயிட்டான்? அவனுடைய நண்பர்களை பார்த்தா எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறான். நீங்க தானே சொன்னீங்க நல்ல நண்பர்கள் அவனும் நல்லவனாக இருப்பான் என்று. ஆனாலும் கெட்டு போய் விடுகிறான். அதை தாண்டி நீங்கள் மறந்து விடாதீங்க, அவங்களுடைய கதவுக்கு பின்னாலும் சுவருக்கு பின்னாலும் அவன் பல வகையில் குறிவைக்கப்படுகிறான், பல வகையான தாக்குதலுக்கு ஆளாகிறான். கதவுக்கு பின்னாடியும் சுவருக்கு பின்னாடியும் மறைமுக தோழர்கள் இருக்கிறார்கள், தோழிகள் இருக்கிறார். அதுலதான் இரையாகி விடுகிறான். எப்படி? வெளியில போய் நம்ம கண்கூடாக பார்க்கிற நட்பு வட்டங்களை பார்த்து முடிவுக்கு வந்துடுறோம், என் பிள்ளை சரியா இருக்கிறான், அவனுடைய நண்பர்கள்லாம் சரியா இருக்கிறார்கள். ஆனால் கதவுக்கு பின்னாடியும் சுவருக்கு பின்னாடியும் அவனுடைய தோழர்கள் இருக்கிறார்கள், தோழிகள் இருக்கிறார். எப்படியான தோழிகள்? ஆச்சரியமா இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்குது பிள்ளை, ஆனால் அவர்களுக்கு நட்பு வட்டங்கள் எல்லாம் வெளியில பார்த்தா நல்ல பிள்ளைகளாக இருக்கிறார். அதை தாண்டி அவனுக்கு கெட்ட ஒரு சவகாசம் உறவுகளும் ஏற்படுகிறது. எப்படி வந்தது? கதவுக்கு பின்னால் அந்த தோழர்கள் எப்படியோ உள்ளே நுழைந்து விட்டார். அப்ப அதுலயும் கவனமா இருக்கணுமா இல்லையா? அதே போன்று நம்முடைய ஆண் பிள்ளைகளும் குறிவைத்து தாக்கப்படுகிறார். அவர்களுடைய மத அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. உணர்வுகளில் குறிவைக்கப்படுகிறார். இஸ்லாமியர்களுடைய உணர்வுகள் குறிவைக்கப்படுகிறது. அடையாளம் வெளிப்படையான அடையாளம் மட்டுமல்ல, என்னுடைய உணர்வு, என்னுடைய மார்க்கத்தை நான் வெளிக்காட்ட வேண்டும் என்பது எனது உணர்வை சார்ந்தது. அது நான் ஒரு முஸ்லிமாக இருப்பதை ஒரு தொழுகிற நேரம் வந்துருச்சு, நான் வெளிக்காட்டணும்ன்றதற்கல்ல, நான் தொழுது ஆகணும். என்னுடைய உணர்வு அது, உள் உணர்வு சொல்லுகிறது தொழு வக்து வந்துருச்சு. ஆனா நான் தொழுகிற பொழுது வெளியில் உள்ளவர்கள் பார்க்கத்தான் செய்வார்கள். அதுவும் இங்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. எவ்வளவு தூரத்துக்கு குறி வைக்கப்படுகிறது, எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படியான தாக்குதல்கள் ஏற்படுகின்றன. இவைகளை எல்லாம் விட்டு நம்ம பாதுகாப்பாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க என்றால் பெரிய சவால் தான் இது. எனவே அப்படிப்பட்ட சவாலை எதிர்கொள்வதற்கு இஸ்லாம் நிறைய வழிகளை சொல்லுகிறது. நான் இந்த தலைப்பிலேயே ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டு இருக்க முடியாது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நாம இதை ஒரு உணர்வு ரீதியாக அதை ஒரு 3 வாரங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் நீங்கள் கவனம் எடுத்து நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல அதிகம் அக்கறையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பேசப்படுகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பிள்ளைகளை நல்ல விதமான சாலிஹான பிள்ளைகளாக வளர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون.
அன்பான சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் யாரோடு நட்பு வைத்திருக்கிறார்கள் என்கிற நட்பு வட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டோம். அப்படியானால் அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும்? 5 வகையான குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். கவனத்தில் வைத்துக்கோ. என்னுடைய நண்பன் இந்த 5 விஷயம் இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய நண்பன் இந்த 5 விஷயம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை நட்பாக வைத்து கொண்டால் பிஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்திஹி கொஞ்சம் நம்ம ஒரு மனசு ராகத்தோடு இருக்கலாம். 1, அவன் புத்தி உள்ளவனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அவனுக்கு நல்ல ஒரு சிந்தனை உள்ளவனாக, புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதான் ரஸுல் மால்னு சொல்லுவாங்க, அதான் முதலீடு. நல்ல புத்தி என்பது நல்ல பண்புக்குண்டான முதலீடு. எனவே புத்தி உள்ளவனை நான் நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று என்னுடைய பிள்ளைகளும் அப்படியானவர்களை தான் நண்பனாக வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தி கெட்டவனோடு நம்ம நட்பு வைக்கிற பொழுது பல நேரங்களில் நம்மளும் புத்தி கெட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நல்ல ஆலோசனைகள் கிடைக்காது. எல்லா நேரத்திலும் நானே ஆலோசனை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது முடியாது. பல நேரங்களில் எனக்குன்னு ஏற்படுகிற நெருக்கடிக்கு இன்னொருத்தர் தான் ஆலோசனை சொல்லணும். நான் 10 பேருக்கு ஆலோசனை சொல்லுவேன், ஆனா எனக்குன்னு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது எனது நண்பன் தான் எனக்கு ஆலோசனை சொல்லணும். நான் முட்டாள வச்சுக்கிட்டு இருந்தா அவன் எங்க ஆலோசனை சொல்லுவான்? இந்த அரசியல்வாதிகளை பாருங்க, தன் பக்கத்தில் அறிவாளிகளை வைக்க மாட்டாங்க. வச்சோன்னா அவன் ஆலோசனை சொல்லுவான், அப்புறம் அது சரியா இருக்காது. அது மாதிரி நம்முடைய நட்பு இருக்கக்கூடாது. அதனால முதல்ல புத்தி உள்ளவர்கள் என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் 1. 2வதாக நல்ல பண்புடையவன் என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும். 2வது பண்பு நல்ல அகலாக்குடையவன். ஏனென்றால் பெரும்பகுதி அதிகம் புத்தி உடையவர்களுக்கு யதார்த்தத்திலே கொஞ்சம் கோபம் கூடுதலாக வருமா. கொஞ்சம் புத்தி கூட ஆயிடுச்சுன்னா கோபம் வரும். தலைக்கணத்தால் அல்ல, அது வேணா சில பேருக்கு இருக்கலாம். சில நேரங்கள்ல அவர் புத்தி அதிகமா இருக்கிறதுனால அவர் பார்க்கறது இதெல்லாம் தப்பு தப்பா இருக்குது, அவருக்கு கோபம் வருது. என்னடா இப்படி தப்பா வச்சிருக்கிறான் அப்படின்னு கோபம் வருது. அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கோபம். அதனாலதான் 2வது சொல்லப்படுகிறது, அவர் நல்ல பண்புடையவராக இருக்க வேண்டும். அந்த புத்தி கோபம் வருகிற பொழுது நல்ல பண்பை கொண்டு அடக்கி விடுவார். அப்ப இது நல்ல விஷயம், நல்ல பண்புடையவராக இருக்க வேண்டும். இது 2வது. 3வதாக கெட்டவனாக இருந்துடக்கூடாது. ஒருத்தன் அறிவு இருக்குது, நல்ல பண்பு. சில பேர் இப்படி இருப்பாங்க, நல்ல அறிவாளி, நல்ல பண்பு இருக்கும், நல்ல குணமெல்லாம் இருக்கும், ஆனா கெட்டவனா கெட்ட வேலைகளை செய்வார். ஒரு 5 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, அவருக்கு சேர்த்து இவர் வாங்கி கொடுப்பார். நல்ல பண்பு, நல்ல இரக்கம் உள்ளவர். ஒரு 10 பேருக்கு இவரே புகைப்பிடிப்பதற்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பார். இவர் தான் குணம் அப்படி இருக்குது, எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையாவது வாங்கி கொடுப்பார். அப்ப நல்ல பண்பு இருக்கிறது. கொஞ்சம் புத்தி உள்ளவனாகவும் இருக்கிறான், ஆனா என்னது இல்லை, கெட்டவனா இருக்கலாம். அதனால நல்லவனாக இருக்கணும். இது 3வது பண்பு. 4வது அவன் பிதஅத் செய்கிறவனா இருந்துடக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய நண்பனின் சில செய்திகள், சில செயல்பாடுகள் என்னை பல வகையில் அது மாற்றத்தை உருவாக்கும். அவன் பிதஅத்துக்காரனா இருந்தா அவனோடு நான் ரொம்ப ஒட்டி இருக்கிற பொழுது அவனுடைய பிதஅத்துக்குள் நானும் உள்ளாக்கப்பட்டு விடுவேன். அதனால அந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். 5வது உலக ஆசையில் அகப்பட்டவனாக இருந்துடக்கூடாது. இப்படி 5 பண்புகள் ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த 5 விஷயங்களும் என்னுடைய நண்பன் இருக்குதான்னு ஒவ்வொரு நண்பனும் அப்படி எடுத்து பாருங்க. இந்த நண்பன் ரொம்ப உயிருக்கு உயிராக, உயிரை மேலாக நேசிக்கப்படுகிற இந்த நண்பர், இவர்கிட்ட பாருங்க, நீங்க இந்த 5 இருக்குதா, அவர் நண்பா வச்சுக்கிறீங்க. இல்லையா மெதுவா அவர்கிட்ட சொல்லி திருத்த பாருங்க. அவர் கலட்டி விட சொல்ல, அவரை திருத்த பாருங்க. ஏனென்று சொன்னால் அவர் பல நேரங்களில தவறுதான் கூடுதலாக நம்மை நோக்கி வரக்கூடியதாக இருக்கு. ஏன் நீங்க நல்லவனா இருந்து ஒரு கெட்டவன் உங்களுக்கு நட்பாக இருக்கிற பொழுது அந்த கெட்டவன் நல்லவனாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்று கேட்கிற பொழுது இல்லை. பல நேரங்களில், அதிக நேரங்களில் என்ன நடக்கிறது என்றால் தீமை நல்லதை விட வேகமாக பரவி விடுகிறது. அதனால நல்லவன் கெட்டவனை நட்பாக வைக்கிற பொழுது நல்லவன் கெட்டவன் நல்லவனாக மாறுவதை விட இந்த நல்லவன் கெட்டவனாக மாறிவிடுகிறான். ஏனென்றால் தீமைக்கு அப்படிப்பட்ட ஷைத்தானியத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. அந்த வலிமை உள்ளபடியாக போலியான வலிமை, ஈமானிய வலிமைக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் அந்த வலிமை பல நேரங்களில அந்த போலி வலிமையே உலகத்திலே நிலைத்து நிற்கிற மாதிரி ஆகிவிடுகிறது. அதனாலதான் இவ்வளவு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, இவைகளை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்துல
இந்த எச்சரிக்கையோடு முடிந்த அளவுக்கு வளர்த்து பாடுங்க. பிஃபத்லில்லா. எல்லாமே நாம சரியா இவ்வளவும் செஞ்சாலும் கூட அல்லாஹ்வும் நேரு வழி காட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு நிலையில அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. உள்ளபடியாக நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக, இன்னைக்கு இருக்கிற சூழ்ச்சிகளுக்கெல்லாம் அகப்படாத பிள்ளைகளாக, இன்னைக்கு உள்ள கெட்ட விஷயங்களெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் மாட்டிக்கொள்ளாத பிள்ளைகளாக, பல வகையாக குறிவைக்கப்படுகிறார்கள். அவருடைய கொள்கையில் குறிவைக்கப்படுகிறார்கள், அவருடைய சிந்தனையில் குறிவைக்கப்படுகிறார்கள், அவருடைய பண்புகளில் குறிவைக்கப்படுகிறார்கள், அவருடைய இஸ்லாமிய அடையாளங்களில் குறிவைக்கப்படுகிறார்கள். அதனுடைய தாக்குதலால் அந்த பிள்ளைகள் மார்க்கத்தை விட்டு வெளியில் செல்கிற அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அவருடைய அடையாளங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி நம்முடைய பெண் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போகிறார்கள். அடையாளங்களை அழிப்பதற்காக திட்டமிட்டே செய்கிறார்கள். அப்படிப்பட்ட திட்டமிடுதலிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு முடிந்த அளவுக்கு இப்படியான சில மாற்றங்கள் கை கொடுக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பானாக. சாலிகான பிள்ளைகளாக, மார்க்க நெறிகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்வோம். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.